முதலாவது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தி யூனிட்டி ஆஃப் தெம். இரண்டாவது, அவர்கள் ஓரிடத்திலே கூடினார்கள், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். மூன்றாவது, ஒரு முழக்கம் உண்டாயிற்று, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அன் யூனிக் சவுண்ட் ஆஃப் காட். நான்காவதாக, ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினது, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருமனப்பட்டு, ஓரிடத்திலே, ஒரு முழக்கம், ஒவ்வொருவர் மேலும் என்ற இந்த 4 வார்த்தையை மாத்திரம் இந்த பெந்தேகோஸ்தே நாளை புரிந்து கொள்வதற்காய் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாமே. நீங்கள் இந்த ஒரு மனம் என்று சொன்னாலே அவர்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஒரு மனதை பற்றி நீங்க யோசித்து பாருங்களேன். இந்த ஒரு மனம்ன்றது வந்து ஆக்சுவலா பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பின்பு அவர்களுக்கு வரவில்லை. அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு ஒரு மனம் இருந்தது. ஆவிய பெருத்துக்கு முன்னாலே அவங்களுக்கு அந்த யூனிட்டி இருந்தது. இன்னைக்கு ஆவிய பெற்றவர்களுக்கு யூனிட்டி கிடையாது. பெந்தேகோஸ்தே என்ற உருவகத்துக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? ஒரு மனம். அப்போ ஒரே தகப்பன், ஒரே தாய், ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரு திரியேக தேவனுடைய பிறப்பாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் எப்படி ஒரே தேவனாய் கிரியை செய்திருக்கிறாரோ, நம்மையும் தேவன் ஒரு நல்ல பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், நாம் எல்லாரும் ஒரு மனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தேன்னு நீங்க இந்த வார்த்தை கேட்டீங்கனாலே உங்க மனசுல முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மனம்.